ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட குழந்தை இருக்கா இல்லையா, அவளோட அப்பா தான். உன்னோட ஃபேஸை பார்த்தாவே தெரியுது உங்க அம்மா மாதிரியே இல்லை, நீ டோட்டலாக உங்க அப்பா மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. உடனே அவ குட்டி பாப்பா என்ன பண்றான்னா இவங்க 2 பேரோட கையை வேற சேர்த்து வச்சுட்டு ஆமா இவள் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. குழந்தை பண்ற விஷயத்தெல்லாம் இவ்வளவு அளவுக்கு பெரிய விஷயமா ஆக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகிற, சின்ன குழந்தை தானே ஏதோ தெரியாம சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. நீ வீட்டுக்கு வாடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு முறைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த அரண்டவாள் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா ஆன்டி கூட என்ன ஒரு போட்டோ எடுத்துக்கூடு அப்படின்னு கேட்கறான். அவருக்கு ஹீரோ நான் கண்டிப்பா எடுத்து தரேன், ஆனா நீ என்னையும் ஆன்டி குட்டி பாப்பா எல்லாரையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து தரணும், ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த குட்டி பையனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் சேர்ந்து கம்பல் பண்ணி ஹீரோயினை நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஆக்சுவலா ஹீரோயின் அவளோட பர்த்டே அன்னைக்கு ஹீரோ கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கா. அப்பவா என் கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ அப்படின்னு கூப்பிடும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என்ன முட்டாள்தனமா போட்டோலாம் எடுக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலையே கீழே தள்ளி விட்டுட்டு இருப்பான். ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பா. அங்க கப் கேக்ஸ் இருக்கு. அப்ப அந்த குட்டி பையன் என்ன சொல்றான்னா இதுல பீனட் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி கேக்குறான். எதுக்குடா நீ தான் நல்லா சாப்பிடுவியே அப்படின்னு கேட்கும் போது இல்ல ஆன்டிக்கு வேர்க்கடலைன்னா அலர்ஜி, அவங்களுக்கு ஒத்துக்காது, அது இருந்ததுன்னா அவங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ பழைய விஷயத்த ஞாபகப்படுத்தி பாக்குறான். ஹீரோயினுக்கு பீனட் அலர்ஜி இல்லையா, அதனால ஒரு நாள் இவன் வாங்கி கொடுத்த ஃபுட்டை அவ தெரியாம சாப்பிட்டுருப்பா. அவளுக்கு பயங்கரமா அலர்ஜி ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஆயிருக்கும். போயிட்டு ஹீரோயினோட பேக் சைட்ல நின்றுகிட்டு அவளோட பழைய பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் கொஞ்சமும் அசையாம சைலண்டாவே இருக்கா. அவ கண்ணெல்லாம் கலங்கிடுது. எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துட்டு என்ன வேணும், எதுனா வேணுமா உங்களுக்கு, யாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சாதாரணமா கேக்குறா. இல்ல நான் தான் ஏதோ நினைச்சு தப்பா கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுலயே ஹீரோ கொஞ்சமா அப்செட் ஆயிடுறான். உடனே ஹீரோ என்ன பண்றான்னா குட்டி பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் ஒருவேளை இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா.